ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் முதல்ல என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நீங்கள் இதை சொல்கிறதுக்கான இதை நீங்கள் வேணுங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஆமாம், அப்படிங்கிறப்போ சில விஷயத்த நம்மளுக்கு இதுக்கான ஒரு கஷ்டத்தை எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் ஏன் இதுக்காக இந்த விஷயத்தில் ரொம்ப இதாகிறீங்க, போக போக எல்லாம் சரியாயிடும், அதுக்காக நம்ம யாரையும் இது பண்ண தேவையில்ல, செய்ய தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதுக்காக நம்ம யார் என்ன விஷயத்துக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் யோசிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால யாருக்காகவும் எதுக்காகவும் இனிமேல் நீங்கள் சரி தவறு அப்படிங்கிறத நம்ம தாண்டி எதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, சரி அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், இந்த மாதிரி நீங்கள்லாம் யோசிக்கிறத யோசிச்சுக்கோங்க, முக்கால்வாசி யாரையுமே சரியாக ஒரு புரிஞ்சுக்காத ஆளாக தானே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை இல்லை நாங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காத ஆளாலாம் இல்லை, புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அந்த நேரத்தில் அதை சரியாக வர்றதுக்கான இதுங்கிறது தானே நமக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நம்மளுக்கு போக போக எல்லாருக்குமே ஒரு சிலது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டமாக இருக்கிற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார். இல்லைப்பா, எனக்கு ஒரு பிஸ்னஸில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுதான் எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாத நிலமையாக இருந்துச்சு அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியுது, சொல்ல முடியாத நிலமையில தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ, நான் அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, குறை சொல்கிறதுக்கான அவசியங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே, அவசியம் இல்லைங்கிறது தெரியுது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் கரெக்டு தான், நம்மளுக்கு ஒரு சில விஷயத்த நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்துக்காகவும் சரியான ஒரு டைமில் எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இப்போது உங்களுக்கு இல்லைங்கிறது புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, ஆமாம் எங்களுக்கெல்லாம் புரியலை தான், நீங்கள் ரொம்ப எல்லாம் புரிஞ்சவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கோவப்பட்டேன். அதுக்காக யாரும் எதுவும் சரியாக இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் இப்போ இருக்க நிலைமைக்கு எல்லாமே சரியாகும், நம்மளால் எதையும் சரி பண்ண முடியாத மாதிரியான நிலமையில தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னோடனே, சரி சரி அதையே நீங்கள் சொல்லிக்கிட்டு இப்போ இருக்கிற இதை யோசிச்சுட்டு இருக்கிறேன்னா, நீங்கள் மாமி வீட்டுக்கு போனீங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை போனேன் அதெல்லாம் மாமி வீட்டுக்கெல்லாம் போனோம், பண்ணோம், செஞ்சோம், எல்லாமே விசேஷத்துக்கு நீ தான் வரலை, என் மாப்பிள்ளைக்கு எங்கள் மேலே என்ன கோவம், ஏன் திவ்யா வர சொல்லலை அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் கேட்டாங்க தான்ப்பா, இல்லைங்களே நான் உங்களுக்கு தான் தெரியும், இங்கே உள்ள நிலமை எல்லாமே தெரிஞ்சு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு, இவங்கக்கிட்ட நம்ம மனுஷங்க என் மாமியார் தான் தெரியும், அது எதுக்கு போனாலும் ஏதாச்சும் ஒரு வம்பிழுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தான் நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்கு அவங்ககிட்டலாம் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் மாமிகிட்ட நான் சொன்னேன், இது மாதிரின்னு சொன்னேன். சரி சரி நான் இடையில வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொன்னிச்சு அப்படின்னோடனே, ஆமாம் இடையில வர்ற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது ஏதாச்சும் பார்ப்போம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோன்னே, சரி சரி விடுங்கப்பா, அதெல்லாம் பற்றி பேச வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க பண்ணுங்கள் அதை செய்யுங்க, எதுக்கு அந்த விஷயத்த பழைய விஷயங்களை பேசி என்னப்பா ஆகுது, எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளில் நம்ம ஒரு ஒரு விஷயத்த சகிச்சு போகணும்.